முக்கிய நிகழ்வுகள். வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் தொடர்ந்து ஏழை எளிய பெற்றோர்கள் இல்லாத, பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் தொடர்ந்து ஏழை எளிய பெற்றோர் இல்லாத, பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை 4 வருடங்களுக்கு மேல் வழங்கி வருகிறார். இந்த பெற்றோர் இல்லாத, பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கைடு, புத்தகங்கள், பேக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், நோட்டு, பேனா ஏப்ரல் மாதத்தில் இருந்து வழங்கி வருகிறார். அதன் பின்பு அவர்கள் படித்து வாழ்வில் முன்னேறி சாதனை படைக்குமாறு அறிவுரைகளையும் வழங்கி வருகிறார். மற்றும் அவரவர் பகுதிகளில் இதுபோன்று சேவைகளை செய்யவும் மாணவர்களை கேட்டுக்கொண்டார். பேக் சொல்லிட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. தம்பி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, அதனால பேக்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால காலையில் ஃபோன் அடிச்சு அவர் தெரியப்படுறதுனால வாங்க முடிஞ்சு. பேகு, லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுத்தது ரொம்ப நன்றிங்கண்ணா. படிப்பு சம்மந்த விஷயமா ஆட் பண்ண நிறைய செய்கிறதுன்னு கேள்விப்பட்டோம். அதனால நாங்கள் போன வருஷம் கேட்டோம், அண்ணன் செஞ்சார். இந்த வருஷமும் கேட்டுருந்தோம். அண்ணன் வர சொன்னார். வந்து பார்த்தா அண்ணன் இதுமாரி உங்களுக்கு எது பிடிச்சிக்கிட்டு எடுத்துக்கங்க பாருன்னாரு. அதனால அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணோம், அண்ணன் வர சொன்னாங்க. பேகு எங்களையே எடுத்து நல்ல பொருளாக எடுத்துக்க சொன்னாங்க. நாங்களே தேடி பார்த்து எடுத்துக்கணும். அண்ணன் கொடுத்த உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சார் வந்து பேக் எங்களை பார்த்து எடுத்துக்க சொன்னார். நாங்கள் பார்த்து எடுத்துக்கணும். சாருக்கு ஃபோன் பண்ணேன், நோட்டு புக்கு காணாம தரேன்னாரு. வந்து எடுத்துக்கப்பா உங்களுக்கு பிடிச்சி வைக்கிறாரு, எடுத்துக்கணும். அவங்களால பரவாயில்ல, 4 வருஷங்களுக்கு நிறைய செய்கிறாரு. ரொம்ப நன்றிங்க. அண்ணா வந்து இப்போ வந்து ஸ்கூல் பசங்க வந்து பேக்கு, நைட் டப்பா, வாட்டர் எல்லாம் கொடுத்து கேள்விப்பட்டேன். என் பையன் வந்து இப்போ பெஞ்சி ஸ்கூலில் வந்து யூகேஜி போகிறோம். அது தெரிஞ்சு நாங்கள் வந்து சொன்னாங்க. அதை வந்து அண்ணன் வந்து இந்த பேங்க்கு போவாங்க. ரொம்ப நன்றி அண்ணனுக்கு. வெளியூர்லேருந்து வரேன். எங்கள் வீட்டுக்காரில் இங்கே வந்து அண்ணன்கிட்ட கேட்டோம், எது வேணுமோ எடுத்துக்கன்னு சொன்னாங்க. அதனால் எடுத்துக்கலாம். அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. புதுச்சேரியில் வெளியான 12ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வு முடிவில் 90.39% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். புதுச்சேரியில் இன்று வெளியான +2 CBSE தேர்வு முடிவுகளை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், 12ஆம் வகுப்பு CBSE தேர்வு முடிவில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக 90.39% தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், மாநிலம் முழுவதும் மொத்தமாக எழுதிய 9002 மாணவர்களில் 8137 மாணவர்கள் CBSE தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், அரசு பள்ளியில் 86.27%, தனியார் பள்ளியில் 97.24% என குறிப்பிட்டார். மேலும் 9 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளதாக கூறிய அவர், CBSE பாடத்திட்டம் இந்த ஆண்டு சிரமமாக இருக்கும், எவ்வளவு பேர் வெற்றி பெறப் போகிறார்களோ என்ற எதிர்மறையான கருத்து இருந்தது. இதனை பொய்ப்பிக்கும் வகையில் அதிகமானோர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அடுத்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் இன்னும் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும், அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். புதுச்சேரி அரசானது பள்ளி கல்வி மற்றும் உயர் கல்வியில் கவனம் செலுத்துகின்றது. குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும். பட்டியலின மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை எந்த பள்ளியில் படித்தாலும் அதற்கு கட்டணம் இல்லை. அரசு அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்றது. வெற்றி பெற்ற மாணவர்கள், கல்வி போதித்த ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். CBSE பாடப்பிரிவில் அதிக தேர்ச்சி கிடைத்துள்ளது. CBSE பாடத்திட்டம் கடினம் என்பது குறித்து பெற்றோர்கள், மாணவர்களிடையே கடந்த காலங்களில் எழுந்த அச்சம் தேவையற்றது. பிள்ளைகள் படித்தால் எதிலும் வெற்றி பெறலாம். அதற்கு கல்வித்துறை தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும். கற்றல், கற்பித்தல் சிறப்பான வழிமுறைகளை கல்வித்துறை தேர்வு செய்து நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அடுத்த ஆண்டு கூடுதல் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அறிவியல் பாடத்தில் நிறைய மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளதால் தனி கவனம் செலுத்துவோம். எங்கள் அரசு பொறுப்பேற்ற பிறகு கல்வித்துறையில் அனைத்து நிலை ஆசிரியர்களின் காலி பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அனைவருக்கும் இலவச கல்வி அளிக்கப்படுகின்றது. சைக்கிள், காலை, மதியம், மாலை சிற்றுண்டிகள், சீருடை, லேப்டாப் என பிள்ளைகள் எளிதாக கல்வி கற்கும் அனைத்து வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். புதுச்சேரியில் 100 விழுக்காடு கல்வி அனைவருக்கும் கிடைக்கின்றது. தனிப்பட்ட மாணவர்கள் மதிப்பெண் சதவீதம் குறைந்து போய் உள்ளதா என்று கூறுவது குறித்து கல்வித்துறை ஆராயும் என முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். கல்வி கிடைக்க வேண்டும். குறிப்பாக ஏழை எளிய குடும்பத்தை அந்த பிள்ளைகள் நல்ல கல்வி
கிடைக்க வேண்டும். அது பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி, கல்லூரி கல்வியாக இருந்தாலும். நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட இன மக்களுடைய பிள்ளைகள் எந்த தனியார் பள்ளி சென்று படித்தாலும் அது கட்டணத்தை அரசு ஏற்கும். அதே மாதிரி உயர்கல்வி எல்லோரும் கிடைக்கும். இப்போ +2 வெற்றி பெற்ற பிள்ளைகள் அத்தனை பேரும் உயர்கல்வி கல்லூரி சென்று சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பும் அரசால் உருவாக்கப்படுகிறது. காலையில் நீங்கள் சென்டாக் மூலமாக வழிகாட்டு சிறிய குறிப்பு வழிகாட்டு கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 10,240 இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தனை இடங்களுக்கும் அதில் வழிகாட்டுது. அதில் மருத்துவ கல்லூரி சேர்வதற்கான இடங்கள் இருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த வெற்றி பெற்ற எண்ணிக்கையை பார்க்கும்போது, அதாவது நம்முடைய பள்ளியில் படித்து வெற்றி பெற்று வருகின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி எல்லா கல்லூரி எல்லா பிரிவு பாடங்களும் படிக்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதை அரசு கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றது கூறிக்கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல். நம்முடைய துறைக்கு மற்றும் பள்ளியை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல். சிலருக்கு வெற்றி பெற்றும்போது உங்களுக்கு அந்த குற்றச்சாட்டு ஒரு அதாவது தேவையில்லாத அச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். பொய்யான குற்றச்சாட்டு சொல்றது தேவையில்லாத ஒரு அச்சம். பிள்ளைகள் படித்தால் வெற்றி பெறலாம். அது கல்வித்துறை தேவையான அத்தனை முயற்சியும் எடுக்கும். அவருக்கு எளிதாக அந்த கல்வியை போட்டுவதில் கற்றல் கற்பித்தல் இதில் ஒரு சிறந்த முறையில் வழிகாட்டுதலை எடுத்து கல்வித்துறை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அதான் சொன்னேன், சில சொல்லித்தரதுக்கான மெட்டீரியல் எப்படி இருக்கணும், நம்முடைய ஆசிரியர் எப்படி பயிற்சி எடுத்து அவங்க சொல்லித்தரணும். இதெல்லாம் அரசாங்க துறையானது மிகுந்த கவனம் செலுத்தி இந்த அளவுக்கு பிள்ளைகள் இந்த ஆண்டு வெற்றியை கொடுத்திருக்கிறது. இது அடுத்த ஆண்டு இன்னும் மேலே கூடுதலான வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை அரசுக்கு இருக்கின்றது. கல்வித்துறையில் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ், பிஎஸ்டி, டிஜி. சர்வதேச அன்னையர் தினத்தை முன்னிட்டு BM Films இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகியுள்ள குயிலி திரைப்படத்தின் பாடல்கள் வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. புதுச்சேரியை சார்ந்த BM இன்டர்நேஷனல் ஃபிலிம் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் முருகசாமி இயக்கத்தில் லிசி அண்டோனி, அருண்குமார் உள்ளிட்ட முன்னணி திரைக்கலைஞர்கள் நடித்துள்ள குயிலி திரைப்படம் விரைவில் திரை அரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் சர்வதேச அன்னையர் தினத்தை முன்னிட்டு இசையமைப்பாளர் ஜோ ஸ்மித் இசையில் பாடலாசிரியர் ஸ்நேகன் வரிகளில் உருவான "நான் 10 மாசம்" என்ற பாடலை பிரபல திரைப்பட பாடகி வைகோம் விஜயலட்சுமி பாடியுள்ளார். தற்பொழுது இந்த பாடல் இசட் மியூசிக் சவுத் என்ற யூடியூப் தளம் மற்றும் பல்வேறு சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள பாடலாசிரியர் ஸ்நேகன், நிறைய பாடல்களை எழுதியிருந்தாலும் இந்த பாடல் உணர்வுகளை வேறொரு இடத்திற்கு கடத்தி செல்லும் என்றும், பிள்ளைகளின் போக்கு மாறும் பொழுது தாயின் குரலாக இந்த பாடல் வந்துள்ளது என கூறினார். இரைச்சல் இசையுடன் கூடிய கலாச்சாரத்தின் மத்தியில் வரிகளை காயப்படுத்தாமல் இசை அமைந்துள்ளது என்பது வரவேற்கத்தக்கது. மேலும் இந்த படத்தை தயாரித்து நடித்துள்ள புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர் அருண்குமாருக்கு ஸ்நேகன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மாக்களை இழந்தவர்களுக்கு தான் தெரியும் அம்மாக்களுடைய துயரம் என்ன, பிள்ளைகளுடைய இயக்கம் என்னென்னு. அதை இந்த பாட்டில் முழுசாக நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும். இதுக்கு இசையமைச்சது ஸ்மூத் மித் அப்படின்ட்டு ஒரு புது இசையமைப்பாளர், நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப அழகாக. நான் பயந்துகிட்டு இருந்தது என்னென்னா, இப்போ உள்ள இரைச்சலுக்கான ஒரு கலாச்சாரத்துக்கு மத்தியில் வரிகள் எந்த வகையிலுமே காயப்பற்றக்கூடாது, அது போய் சேரும்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக அதை கம்போஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இதை வைக்கம் விஜயலட்சுமி அம்மா பாடியிருக்காங்க. அவங்களுடைய குரலுக்குன்னு ஒரு உறவோடைய. புதுச்சேரி திமுக அவை தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சிவக்குமார் பிறந்த நாளை ஒட்டி மாநில மாணவர் அணி துணை அமைப்பாளர் முத்தரசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று அவருக்கு கேக் வெட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை மாநில திமுக அவை தலைவரும் முன்னாள் கல்வித்துறை அமைச்சருமான SP சிவக்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு திமுகவினர் மற்றும் பல்வேறு கட்சியினர் அவரை நேரடியாக சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக புதுவை மாநிலம் மாணவர் அணி துணை அமைப்பாளர் முத்தரசன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மிஷன் வீதியில் இருந்து 2 சக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று முன்னாள் அமைச்சருக்கு மாலை அணிவித்து பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மோகன் முன்னிலை வகித்தார். தொண்டரணி அமைப்பாளர் வீரையன் மற்றும் திமுக மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்க பொது பேரவை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தின் பொது பேரவை கூட்டம் செயின்ட் தெரேசா வீதியில் உள்ள சரஸ்வதி ஹாலில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தின் தலைவர் செல்வம்,
துணைத் தலைவர் குமரன், பொருளாளர் முனியன், இயக்குநர்கள் பத்ரிஸ், தெலமாஷ், செல்வகுமார், அருள்தாஸ், நளினா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 2023 மற்றும் 24 கல்வியாண்டிற்கான தணிக்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 2025-26 ஆண்டிற்கான உத்தேச வரவு செலவினை அங்கீகரித்தனர். மேலும் 2023 மற்றும் 24 ஆண்டிற்கான பங்கு ஈவு நிர்ணயம் செய்யப்பட்டது. கூட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி கேட்டு மத்திய அரசை வலியுறுத்தி வரும் 27/6/2025 அன்று தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டுமென உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் தலைமையில் பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து கடந்த 3 ஆண்டுகளாக பல கட்டங்களாக போராடி வருகின்றன. மேலும் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கான கோரிக்கையை வலியுறுத்தி தனிநபர் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார். அதை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அரசு தீர்மானமாக மேற்கொள்வதாக கூறி அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றி கடந்த 2 சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் 15 மற்றும் 16வது முறையாக ஒரு மனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த தீர்மானங்கள் மத்திய அரசுக்கு முறையே அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசு தனி மாநில தகுதி வழங்குவதற்கான எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்காமல் மாநில அரசின் கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை. இந்நிலையில் புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி கேட்டு மத்திய அரசை வலியுறுத்தி வரும் 27/6/2025 அன்று தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை ஒட்டி மாநில தகுதிக்காக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதாவது புதுச்சேரி, காரைக்கால் மக்களிடம் மொத்தம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கையெழுத்துக்களை பெறுவது என்றும் அக்கையெழுத்து மனுவை டெல்லி சென்று மத்திய அரசிடம் ஒப்படைக்கவும் திட்டமிட்டுள்ளோம். மேற்சொன்னவற்றை முன்னிட்டு அந்த கையெழுத்து இயக்கத்தை இன்று மதியம் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மனுவில் முதல் கையெழுத்து போட்டு துவக்கி வைத்தார். மேலும் இந்த கையெழுத்து இயக்கத்தில் அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சி தலைவர்கள், பொதுநல அமைப்பு தலைவர்கள், விவசாயிகள், வணிகர்கள், மாணவர்கள், அரசு ஊழியர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பு பொதுமக்களிடம் கையெழுத்து பெறுவது என திட்டமிட்டுள்ளோம். இந்த நிகழ்வின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்கள் ஜெகநாதன், மங்கையர் செல்வன், சுகுமாரன், லோகு ஐயப்பன், அழகர், முருகானந்தம், சடகோப்பன், ராஜா, பிரகாஷ், பாவாடை ராயன், சுவாமிநாதன், பஷீர், புதுவை தமிழ் நெஞ்சன், தாமரை கண்ணன், வேலுசாமி, பிராங்க்லின், அன்பழகன், கணேசன், அப்துல்லா, சம்சுதீன், காளிதாஸ், அருள்மொழி, சோழன், ஹரிகிருஷ்ணன் என திரளான அமைப்பு தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சிபிஎஸ்இ +2 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் புதுச்சேரி அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி சிபிஎஸ்இ +2 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் புதுச்சேரி அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இந்த பள்ளியில் தேர்வு எழுதிய 156 பேரில் அனைவரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். அதோடு 500க்கு 489 மதிப்பெண்கள் பெற்று பரணிதரன் என்ற மாணவன் முதல் இடத்தை பிடித்துள்ளார். 481 மதிப்பெண்களை எடுத்து தனுஷ் 2ஆம் இடத்தையும், 478 மதிப்பெண்கள் எடுத்து ஹரிஹரன் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். முதலிடம் பெற்ற மாணவனுக்கு 4 கிராம் தங்க நாணயமும், 2ஆம் இடம் பிடித்த மாணவருக்கு 2 கிராம் தங்க நாணயமும், 3ஆம் இடம் பிடித்த மாணவனுக்கு 1 கிராம் தங்க நாணயத்தையும் பெற்றனர். இதேபோல் 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த பள்ளியில் தேர்வு எழுதிய 205 பேரில் அனைவரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று ஆகாஷ் என்ற மாணவன் முதலிடத்தையும், 492 மதிப்பெண்கள் எடுத்து ஸ்ரீராம் 2ஆம் இடத்தையும், 489 மதிப்பெண்கள் எடுத்து வனிக்ஷா 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர்.
முதலிடம் பெற்ற மாணவனுக்கு 4 கிராம் தங்க நாணயமும், 2ஆம் இடம் பிடித்த மாணவருக்கு 2 கிராம் தங்க நாணயமும், 3ஆம் இடம் பிடித்த மாணவனுக்கு 1 கிராம் தங்க நாணயத்தை அமலோற்பவம் பள்ளியின் தாளாளர் முதுநிலை முதல்வருமான லூர்து சாமி அவர்கள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். சாதனை படைத்த மாணவர்களை பள்ளியின் முதல்வர் பிரிட்டோ மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர். நேதாஜி நகர் 3 மற்றும் சுற்று வட்டார குடிநீர் பிரச்சனைக்கு ரூபாய் 13 லட்சம் மதிப்பிலான புதிய குழாய் அமைக்கும் பணியை செய்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மக்களுக்கு தீர்வளித்தார். புதுவை மாநிலம் உப்பளம் சட்டமன்ற தொகுதி நேதாஜி நகர் 3 கல்லறைப்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நீண்ட காலமாக நீடித்து வந்த குடிநீர் பற்றாக்குறைக்கு விடை கிடைத்துள்ளது. குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் பொதுமக்கள் மற்றும் பஞ்சாயத்தார்கள் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியை நேரில் சந்தித்து தண்ணீருக்காக கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு அதிகாரிகளை தொடர்ந்து சந்தித்து நடவடிக்கை மேற்கொள்ள கேட்டுக்கொண்டார். அதன் பின்னர் சுமார் 13,06,000 மதிப்பீட்டில் புதிய PVC குடிநீர் குழாய் அமைக்கும் பணி தயாரிக்கப்பட்டு கடந்த மார்ச் மாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். அதனை தொடர்ச்சியாக பணி நடக்கும் பொழுது நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இப்பொழுது அந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று பொதுமக்களை சந்தித்து குடிநீர் விநியோகம் சரியாக நடைபெறுகின்றதா என்பதை விசாரித்தார். பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இதற்கு பின் பேசிய பொதுமக்கள், பல ஆண்டுகளாக நாங்கள் மோட்டார் பயன்படுத்தியும் தண்ணீர் கிடைக்காமல் தவித்தோம். ஆனால் இப்பொழுது முதல் மாடியில் கூட தண்ணீர் சுலபமாக கிடைக்கின்றது. இதுபோன்ற சேவைக்காக எப்பொழுதும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் என கூறினர். இந்நிகழ்வில் பஞ்சாயத்தார் கணேசன், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காத்தலிங்கம், ராகேஷ், கழக சகோதரர்கள் ஃபியர், கண்ணன், மனோஜ், கதிர் ஆகியோர் உடனிருந்தனர். முருகம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் ரூபாய் 17,64,000 மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறைக்காக அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் வாயிலாக முருகம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் 17,64,000 மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிக்காக திட்ட மதிப்பீடு செய்து அந்த பணியை துவங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார்.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டத்தின் செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் TPR செல்வம் பிறந்தநாள் விழாவை தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் TPR செல்வம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினார்கள். அதன் ஒரு பகுதியாக தனது இல்லத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் அரசியல் பிரமுகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், தொழிலதிபர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் பூச்செண்டுகள் மற்றும் பழக்கூடைகள், இனிப்பு வகைகள் ஆகியவற்றை வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் TPR செல்வத்தின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ திரு மங்களாம்பிகை சுவாமி சமேத ஸ்ரீ திரு மங்களேஸ்வரர் சுவாமி ஆலயத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் திரு கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் மேல் சாத்தமங்கலம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரு மங்களாம்பிகை சுவாமி சமேத ஸ்ரீ திரு மங்களேஸ்வரர் சுவாமி ஆலய 2ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் திரு கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக காலை விக்னேஸ்வர பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, விசேஷ ஹோமங்களும், அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம், பூரணாகுதி, கலச அபிஷேகம், தீப ஆராதனை, மாலையில் விக்னேஸ்வர பூஜை, மாலை மாற்றுதல், புது வஸ்திரம் அணிவித்தல், கன்னியாதானம், மாங்கல்ய தானம், திரு கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு தீப ஆராதனை காட்டப்பட்டு சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் ஹரிதேவன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் நீலமேகம், ரமேஷ், சிவமணி, தாண்டவராயன், சண்முகம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தல் பொதுமக்களின் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் கழக இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆணைக்கு இணங்க மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களின் வழிகாட்டுதலின்படி வில்லியனூர் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் தலைமையில் வில்லியனூர் அண்ணா சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலின் 4ஆம் நாள் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. இதனை அப்பகுதி மக்கள், பாதசாரிகள், இருசக்கர வாகனங்களில் பயணிப்போர், பேருந்துக்காக காத்திருப்போர் என பொதுமக்கள் பலர் பயனடைந்து வருகின்றனர். இதனால் அப்பகுதி மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி வருகின்றனர். லாஸ்பேட்டை நெசவாளர் நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தின் 11ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை நெசவாளர் நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில்
ஏகாதச வருஷ ஸ்தம்பஸ்த ராகிஷேகம் 11ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு காலை ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர், பால முருகன் சுவாமிகளுக்கு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்று தச கலசாபிஷேகம் மற்றும் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகளுடன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்கள், நாட்குறிப்பு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட பொருட்களை மோகன கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் வழங்கினார். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திண்டிவனத்தை அடுத்த நெடிமொழியனூர் கிராமத்தில் உள்ள மன்மதன் ரதி தேவி 50வது பொன்விழா ஆண்டு திருமண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. திண்டிவனம் வட்டம் நெடிமொழியனூர் கிராமத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ விநாயகர் கோவில் அருகே எழுந்தருளி உள்ள மன்மதன் ரதி தேவி 50வது பொன்விழா ஆண்டு திருமண நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நேற்று அதிகாலை 5 மணியளவில் திருவண்ணாமலை ஸ்ரீ காமன் மன்மதன் தகனம் நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை காமன் கோவில் விழா குழுவினர் சீனிவாச கவுண்டர், குப்ப கவுண்டர், கிருஷ்ணப்ப முதலியார், வெங்கடராமன் கவுண்டர், மாணிக்க கவுண்டர், வேணுகோபால் கவுண்டர், ரங்கநாத முதலியார், ரங்கநாத கவுண்டர், நாராயண கவுண்டர் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.